2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் ரயில்வே திட்டப் பணிகளுக்காக தமிழ்நாட்டிற்கு 6,362 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கிடப்பில் உள்ள திட்டங்களுக்கு இந்த தொகை போதுமானதாக இருக்குமா? இந்த தொகையை கொண்டு எந்த அளவிற்கு பணிகளை நிறைவு செய்ய முடியும்? பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்த்த புள்ளி விவரங்கள் மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவு. பாஜக ஆளும் மாநிலங்கள் அல்லது பாஜக கூட்டணியில் உள்ள மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 10,000 கோடி அல்லது அதற்கும் மேல் இருக்கிறது. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு பெரும்பாலும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்திற்கு 13,941 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தமிழகத்திற்கு அதில் பாதி மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 2006ஆம் ஆண்டிலிருந்து அறிவிக்கப்பட்ட பல புதிய ரயில் பாதை திட்டங்கள் இன்னும் கிடப்பிலேயே இருக்கின்றன. இவற்றுக்கும் இந்த பட்ஜெட்டில் சொற்ப தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10 புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கும் மொத்தமாக 876 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அகல ரயில் பாதை திட்டங்களுக்கு 413 கோடி ரூபாயும், இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கு 1,162 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மின்மயமாக்கல் திட்டங்களுக்கு 1,162 கோடி ரூபாய், அம்ரித் பாரத் திட்டங்களுக்கு 80 கோடி ரூபாய், ரயில் நிலையங்களில் லிப்ட் வசதி, ஊனமுற்றோருக்கான வசதி உள்ளிட்டவற்றுக்கு சுமார் 63 கோடி ரூபாய் என நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ரயில்வே மேம்பாலங்கள், கீழ்ப்பாலங்கள், பணிமனைகள் உட்கட்டமைப்பு, பயணிகள் வசதி என பல்வேறு இதர பணிகளுக்காக சுமார் 2,605 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியால் ஒரு திட்டத்தை கூட முழுமையாக முடிக்க இயலாது என்று கூறுகிறார் ரயில்வே ஊழியர் சங்கத்தின் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் மனோகரன். தமிழக புதிய பாதை திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இதைவிட பல மடங்கு நிதி தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட 2006 தமிழக புதிய பாதை திட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த திட்டங்கள் ஒதுக்கப்படுகின்ற நிதியை கொண்டு எந்த விதத்திலும் முடிக்க இயலாது. இதைவிட பல மடங்கு நிதி தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு தேவைப்படுகிறது. 35,000 கோடி தேவைப்படுகின்ற இடத்தில் 6,362 கோடி என்பது மிக குறைவான நிதி ஆகினால் வருகின்ற காலங்களில் ரயில்வே துறை இதைவிட பல மடங்கு நிதி ஒதுக்க வேண்டும். ரயில்வே தமிழகத்திற்கு தமிழக திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த நிதி போதுமானது அல்ல. தமிழக ரயில்வே திட்டங்கள் விஷயத்தில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த 2,749 ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் 807 ஹெக்டேர் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். திட்டங்களை செயல்படுத்த மாநிலங்களின் ஆதரவு தேவைப்படுவதாக தெரிவித்த அஸ்வினி வைஷ்ணவ், நிதி பிரச்சினை ஏதும் இல்லை என்றும் செயல்படுத்துவதில் இருதரப்பும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். புதிய தலைமுறைக்காக மன்னார்குடியிலிருந்து செய்தியாளர் விஜயகுமாருடன் கௌசல்யா.